சோழனோட அம்மா இறந்ததுக்கு காரணமே இந்த மனோகர் தான். நிலாவோட அப்பா தான் அப்படிங்கிற உண்மை நிலாவுக்கு தெரிய வரப்போகுது. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்றைக்கான எபிசோடில் வந்து வானதி பற்றின வீடியோஸ் தான் வந்துச்சு. ஸோ வானதி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நல்லா பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது நல்லா ஜோக்லாம் சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வானதி வந்து பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் பாண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வானதி வந்து சொல்கிறாங்க, "ஏன் பாண்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம் வானதி, நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. செல்வம் சொன்னாப்ல, நீயே டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமாம் பாண்டி, டாக்டரு பயங்கரமாக கலாய்க்கிறாரு. ரொம்ப சூப்பராக ஜோக் சொல்கிறாரு. நான் அதை கேட்டு கேட்டு எனக்கு வயிறு வலியே வந்துருச்சுன்னு பாரேன், சிரிச்சு சிரிச்சு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அப்படி என்ன ஜோக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வானதி இருந்துட்டு, "ஆமாம் பாண்டி, ஒரு பேஷண்ட் வந்தாராம். வந்துட்டு எல்லாமே செக் பண்ணாங்களாம். ஒரு 15,000க்கு 20,000க்கு வரைக்கும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னதுக்கு, "அது எப்படி நீங்க 20,000 வரைக்கும் செக் பண்றதுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கீங்க. 20,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். ஏதாவது மாத்திரை மருந்து குடுங்கன்னு" கேட்டாராம். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "எனக்கு இதில எந்த சிரிப்புமே வரலப்பா வானதி. இது ஒரு ஜோக்கு, நீ இத உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கியாக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ரொம்ப பண்ணாத. டாக்டரு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருக்கிறாரு தெரியுமா? நீ வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, இப்ப என்ன என்ன எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, "ஆமா, உனக்கு தான் ரொம்ப பொசசிவ். அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம். விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்களாம். ஒரு வறுமையான குடும்பத்தில இருந்து எல்லாருமே கேலி கிண்டல்லாம் பண்ணாங்களாம். ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து, நீ எல்லாம் டாக்டர் ஆக போற, ஆக போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. உன்னாலலாம் டாக்டர்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அவங்க சொந்தக்காரங்களே அசிங்கப்படுத்துனாங்களாம். அப்படி கஷ்டமான குடும்பத்தில இருந்து வந்து தான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க. உன்னை விட அவரு ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். ஆனா இப்ப டாக்டர் ஆயிட்டார்ல. அந்த மாதிரி நீயும் டாக்டரா இருந்திருக்கலாம்ல. போயும் போயும் ஒரு மெக்கானிக் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் உண்மைய தானே சொன்னேன் பாண்டி. அதுக்கு ஏன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன வேலை பார்த்துட்டுருக்க, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்குது. நான் அப்பயே வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி வானதிய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "சரி, இது என்ன இப்படி இருக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு வேற நல்லா பேசுறாரு, வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சமா ஒரு பொசசிவ் இருக்கும்ல, அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ இந்த சோழன் வந்து, "நிலா வா நிலா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நானு அப்பத்துலேருந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்கேயாவது சவாரிக்கு போனாலோ, இல்ல லாங் ட்ரிப் போனாலோ எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. எதுவுமே சொல்லல. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், வான்னு கிளம்ப சொல்லிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஆனா நீங்க பண்றத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ வா போவோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "என்னண்ணே, இவர் ஏதாவது பண்றாரு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா சொல்லிடுறாங்க. "போப்பா, உன்னைய எங்க கூட்டிட்டு போக போறான்? போயிட்டு வா. அவன் கூப்பிடுற இடத்துக்கு போயிட்டு தான் வாயேன். ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்றான்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி வந்துட்டு, "என்னடா சோலா?" அப்படின்னு கேட்கும்போது, "ரூ. 20,000 மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துருக்கேன். 2 நாளையில ரூ. 2,00,000 குடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, இப்போ இவங்கள கூட்டிட்டு போய் காட்ட போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, வீடு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் நிலாவுக்கு பிடிச்சிருக்கணும்ல. அதனால கூட்டிட்டு போய் காட்டலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதுவும் சரிதான். அவங்களுக்கும் பிடிக்கணும்ல. அதுக்கு முன்னாடி நீ அட்வான்ஸ குடுத்துட்டு வந்துட்ட" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதான் முழு அட்வான்ஸையும் குடுக்கலல்லடா. சும்மா 20,000 தானே குடுத்துருக்கேன். அதனால முதல்ல இவள கூட்டிட்டு போய் காட்டுறேன். கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வீடு எவ்வளோ பெரிய வீடுன்னு பார்த்தேல்ல. அவங்க வீட்ட அவங்க வீட்டு அளவுக்கு கூட நம்ம பார்க்குற வீடு வராது. அதனால சாட்டிஸ்ஃபைட்லாம் ஆகாது. அப்படின்ற மாரி திருப்தியாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் சொல்லிட்டுருக்கும்போது, நிலா இருந்துட்டு, "என்ன பாண்டிகிட்ட என்னத்தையோ பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது, "ஏதோ பண்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, இருந்தாலும் நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து போறாங்க. ஒரு இடத்துல அந்த
வீட்டுக்கு முன்னாடி கார நிப்பாட்டிட்டு, "இறங்கு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு? இங்க எதுக்கு கார நிப்பாட்டியிருக்கீங்க? என்னது இது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வீடு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எதுக்கு இந்த வீட்ட காட்டிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ மொதல்ல உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட வந்து காட்டுறாங்க. "இங்க பாத்தியா 2 பெட்ரூம் இருக்குது. இங்க ஹால் இருக்கு பாத்தியா? இங்க பாரு கிச்சனு. இங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிரலாம். இந்த பெட்ரூம்ல ஏசி மாட்டிறலாம். அப்புறம் இங்க வந்து பார்த்தீன்னா, நம்ம வெளியில பால்கனி இருக்கு பாத்தியா? இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே ஈவினிங் காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டேன்னு, அப்படியே மழை டயத்துலலாம் இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். நல்லாருக்கா? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இங்க வாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா சொல்ற? இனிமே நம்ம வாழப்போற வசந்த மாளிகையே இதுதான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த நிலா இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க சோழன்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நிலா, இனிமே நம்ம இங்க தான் இருக்க போறோம். நம்மளோட வாழ்க்கைய அப்படியே ஃப்ரெஷ்ஷா, சூப்பரா, புதுசா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க உனக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வாங்கி போட்டுருவேன். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீ இனிமே சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, நான் நெனச்சேன், என்னடா இவரு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரே! அப்ப ஏதோ ஒண்ணு பெருசா விஷயத்த பண்ண போறாருன்னு நெனச்சேன். அதே மாரி தான் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா பேசுற? நான் தான் உன்னைய நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லி தானே இங்கேயே வீடு பார்த்துருக்கேன். உனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சொல்லு. நம்ம வேணா வேற வீடு பார்த்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோழன்? நான் சொன்னேனா உங்ககிட்ட? நான் இந்த வீட்ல சந்தோஷமா இல்ல. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். எனக்கு ஏதாவது டென்ஷன் ஆயிருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "இல்ல நிலா, நீ இது நாள் வரைக்கும் என்னையும் சரி, நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்களையும் சரி, நீ நல்லா தான் பார்த்துக்கிற. ஆனா, உன்னைய எல்லாருமே சந்தோஷமா பார்த்துக்கிறோமா? நான் உன்னைய சந்தோஷமா பார்த்துக்கிறேனா? உனக்கு என்ன வேணும், ஏது வேணுங்கிறத நீ என்கிட்ட கேட்க மாட்ட. ஏன்னா கஷ்டப்படுறாங்க. நம்ம கேட்கக்கூடாதுன்னு நெனைப்ப. இப்படி பொண்டாட்டி கேட்காமலே அவளுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு நெனைக்கிறேன். இதில என்ன தப்பு இருக்கு நிலா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தப்பு தான் சோழன். நானு அந்த வீட்ல இருக்கும்போதே சந்தோஷமா தான் இருக்கேன். உங்ககிட்ட எப்பயாவது கூப்பிட்டு சொன்னேனா, எனக்கு இந்த வீட்ல வசதியாவே இல்ல. சந்தோஷமாவே இல்ல. வேற வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேனா, என்ன தைரியத்தில நீங்க தனி குடித்தனம் போலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, இதெல்லாம் வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாருக்குமே தெரியும். எல்லார்ட்டயுமே நான் சொல்லிட்டேன். பாண்டி தான் இந்த வீட பார்க்குறதுக்கு நானும் பாண்டியும் தான் வந்து முதல்ல இந்த வீட்டையே பார்த்தோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்போ மொத்த குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்கீங்கல்ல? அப்ப உங்க யாருக்குமே நான் அங்க இருக்கிறது பிடிக்கல அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! நிலா அப்படிலாம் எதுவும் இல்ல நிலா. நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். மத்தபடி வேற எதுவும் இல்ல நிலா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த வீட்ல எந்த வசதியும் குறையில்ல. நான் எதுவுமே குறை இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆனா வேணும்னே இப்ப நீங்க தனிக்குடித்தனம் வரணும்னு சொல்லிட்டு இப்படி வீடு பார்த்துருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தான் நான் அங்க இருக்கிறது பிடிக்கல அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு விறுவிறுன்னு நிலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்ல இருந்து இறங்கி வெளியில வந்துர்றாங்க. அப்ப இந்த சோழன் வந்துட்டு பின்னாடியே நிலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டே வராங்க. அவர் சொன்னாரு வந்துட்டு, "என்ன தம்பி, உங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு போறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி இருங்க சார், நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் பின்னாடியே ஓடி வராங்க. நிலா இருந்துட்டு, "நான் எதுவுமே பேச விரும்பல. நான் வீட்டுக்கு வந்துர்றேன். தயவு செஞ்சு நீங்க அந்த குடுத்துருக்கிற அட்வான்ஸ் எதுவும் குடுத்துருந்தீங்கன்னா, அட்வான்ஸ வாங்கிட்டு போயிருங்க. அந்த வீட்டுக்குலாம் அப்படிலாம் வர முடியாது. தயவு செஞ்சு என்னைய தனியா விடுங்க. நான் வீட்டுக்கு வந்துருவேன். எனக்கு வர தெரியும். என்னைய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு அவ்ளோ கோவம் வருது." அப்படின்னு சொல்லவுமே, சரின்னு சொல்லிட்டு சோழன் வந்து எதுவும் சொல்லாம, அதுக்கப்புறமா அ கார் எடுக்கிறதுக்கு போயிருவாரு. நிலா வந்து ரொம்பவே கோவத்துல நேரா போய் ஒரு கோவில்ல போய் உட்காருவாங்க. அந்த கோவில்ல உட்காரும்போது அங்க ஒரு வயசானவர் இருப்பாரு. அவரு வந்துட்டு நிலாவ பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. "என்னது இது? ஒரு சாமியார் மாரி இருக்காரு. இவரு நம்மள பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரே!" அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, அந்த தாத்தா வருவாங்க. வந்து நிலா கிட்ட வந்து, "எல்லாமே வந்து இது உங்க குடும்பத்துக்கு சேர வேண்டிய கர்மா தான்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன சொல்றீங்க பெரியவரே? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "பசிக்குதா? உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி தரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல அதெல்லாம் வேண்டாம். சாப்பாடு யாருக்கு வேணும்? இப்போ நீ வசதியான வீட்ல வாழ்ந்துட்டு, இப்படி ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வாழணுங்கிறது,
எல்லாமே வந்து முன்குறிச்சது தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு கர்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நானு இந்த வீட்ல வந்து வாழ்றதுக்கு என்ன காரணம்? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். என் குடும்பத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இங்க வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு அழகான குடும்பத்தில, சந்தோஷமா இருந்த குடும்பத்தில பெரிய புயல வந்து ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. ஒரு ஆலமரத்தையே சாய்ச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. அதோட பாவம் தான். இப்போ நீ இந்த வீட்ல வந்து இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என் குடும்பத்தில சந்தோஷமா தானே இருக்கிறேன். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ உனக்கு சந்தோஷம் தான். ஆனா இனி வர்ற நாட்கள்ல பார்த்துக்கிட்டே இரு. இந்த குடும்பத்தில மத்த மருமகளும் வரம்போதும், இந்த குடும்பம் உன்னை எந்த அளவுக்கு தல மேல தூக்கி வச்சு ஆடுதோ, அந்த குடும்பமே உன்னைய கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளுற நேரம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. என் குடும்பம் அப்படி யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. யாரு எப்படி இருந்தாலும் சோழன் வந்து அப்படி நினைக்கவே மாட்டாரு. என் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதாம்மா விதி. இதுதான் காலத்தோட கட்டாயம். அதனால தான் நீ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா கவலைப்படாத. நீ நெனச்சது எல்லாமே வந்து அந்த வீட்ல நல்லபடியா நடக்கும். நீ எதிர்பார்த்த மாரியே அந்த வீட்டையும் மாத்துவ. அந்த வீட்ல இருக்கிறவங்களையும் மாத்துவ. ஆனா அது எதுவுமே உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க என்ன என்னைய என் கூட எங்க வீட்ல இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே அப்படியே சொல்றீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே நடக்க வேண்டியது தானே நடந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எதிர்காலத்துல நடக்க வேண்டியது எல்லாமே நம்ம முன்னாடி செஞ்ச, நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு பாவமா தானே இருக்கும். அப்படின்லாம் சொல்லும்போது, நிலாவுக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அ உங்க உன்னைய பெத்தவங்க செஞ்ச பாவம் தான், இப்போ இந்த வீட்ல நீ வந்து வாழ்ற மாதிரி ஆயிருக்கு. எந்த வீட்டுக்கு நீங்க உன்னோட பேரண்ட்ஸ் அதாவது உன்னைய பெத்தவங்க எந்த குடும்பத்துக்கு பாவம் பண்ணாங்களோ, அந்த குடும்பத்துக்கே நீ கல்யாணம் பண்ணிட்டு வர வேண்டிய கட்டாயம், காலத்தோட கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பேசுறது எனக்கு உண்மையிலே புரியலங்க. ஏதாவது தெளிவா பேசுற மாதிரி புரியிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே காலப்போக்குல உனக்கே எல்லாமே தெரிய வரும். இந்த குடும்பத்த பத்தின உண்மைகள், பல ரகசியங்கள் எல்லாமே உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கிற இந்த நிலா, இந்த தாத்தா இப்படி பேசிட்டு போறத பார்த்துட்டு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. அப்படியே அந்த கோவில் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் வராரு. "என்ன நிலா, இங்கேயே உட்காந்துட்டியா? சாரி நிலா, சாரி நிலா. நான் உன்கிட்ட கேட்காம இந்த மாரி பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னைய மன்னிச்சிரு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமேன்னு, "என்னாச்சு? நான் எத்தன தடவ கேட்டேன். ஒருத்தவங்களாவது என்கிட்ட பதில சொன்னீங்களா? பாண்டிக்கும் தெரிஞ்சிருக்கு, சேரண்ணா உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இவரு வீடு பார்த்து வச்சிருக்கிறாராம். அங்க என்னை தனி குடித்தனம் கூட்டிட்டு போறாராம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப உங்க எல்லாருக்குமே நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. நீங்க என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அண்ணன் தான் சோழன் தான் சொல்லுச்சு. நான் இங்க நிலாவுக்கு எந்த வசதியும் இல்ல. என் பொண்டாட்டிய ராணி மாரி பார்த்துக்க போறேன். அதனால அவள தனி குடித்தனம் கூட்டிட்டு போறேன்னு அண்ணன் தான் சொல்லுச்சு அண்ணி. நாங்க என்ன சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே போட்டு குடுத்துட்டான் பாத்தியா? இவன் ஒருத்தன் போதும் நம்ம வாழ்க்கைய கெடுத்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா இருந்துட்டு, "என்ன சேரனே நான் உங்ககிட்ட கூட கேட்டேன்ல. ஒரு வார்த்தையாவது நீ எங்ககிட்ட சொன்னீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, சேரனா இருந்துட்டு, "இல்ல நிலா, சோழன் சொன்னது சரிதான்னு தோணுச்சு. உங்க அப்பா கூட சொல்லியிருக்கிறாரு, நீ உங்க வீட்ல எவ்வளோ வசதியா வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு. ஆனா இங்க வந்து எந்த வசதியுமே இல்லாம இருக்கிறது கஷ்டம் தானேப்பா. அத மனசுல வச்சுட்டு தான்ப்பா சோழன் இந்த மாதிரி பண்ணான். எங்களுக்குமே உன்னைய தனி குடித்தனம்லாம் அனுப்பணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆசையும் இல்லப்பா. இருந்தாலும் நீ வசதியா வாழணுமேன்றதுக்காக தான்ப்பா நாங்க எல்லாருமே சேர்ந்து சரின்னு ஒத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்மளால எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்மளோட வீட்ட வந்து மாத்தவே முடியாது. அதனால தான்ப்பா இப்படி ஒரு முடிவு பண்ணோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கும்போது, "என்னைய மன்னிச்சிருப்பா. சோழன் சொன்னதுனால தான்ப்பா நான் சரின்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனனும் சோழன போட்டு குடுத்துர்றாங்க. அப்பதான் ஏன்னே ஏன் சோழன் அவங்க கிட்ட சொன்னேனே நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பா தான் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நீங்க இந்த மாதிரி பெரிய வீடா பார்த்து அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. அவர் 1000 சொல்லுவாரு.
1 வருஷமா இந்த வீட்ல தான் நான் இருந்திருக்கேன். எப்பயாவது ஏதாவது ஒரு குறை சொல்லியிருக்கேனா? எப்பயுமே எனக்கு இந்த குடும்பம், இந்த வீடு எல்லாமே பிடிக்க தான் செய்யும் சோழன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வசதி வாய்ப்பு இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிடிச்சவங்க கூட சந்தோஷமா லவ் பண்ணவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதே பெரிய அதிர்ஷ்டம் தான். அதுவே பெரிய மகிழ்ச்சி தான் தெரியுமா? அதுவே சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னைய ரொம்ப கோவப்படுத்திட்டீங்க சோழன். இனிமே இது மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போய் உட்காந்துர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த நிலாவுக்கு அந்த தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அதாவது உங்க அப்பா, அம்மா பண்ண பாவம் தான் இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு பண்ண பாவம் தான் இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வந்து இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரே. அப்போ நம்ம அப்பா, அம்மா இந்த குடும்பத்துக்கு என்ன பாவம் பண்ணியிருப்பாங்க? ஏற்கனவே அப்பா, அம்மாவுக்கு இந்த குடும்பத்த பத்தி தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! இங்க நடக்கிறதெல்லாம் நினைக்கும்போது ஒரே குழப்பமா இருக்குது. அவரு எதுக்காக அப்படி சொன்னாரு? நம்ம அப்பா, அம்மாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலான்னா, யாருக்கும் தெரியாது. அங்கிளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லியிருப்பாரு. அப்ப என்னவா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.